सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। முத்துவேல் ரத்தினவே முருகன் கைவேலாகும். முத்துவேல் ரத்தினவே முருகன் கைவேலாகும். முத்தமிழில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும். முத்தமிழில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும். முருகன் பேரழகாகும். தித்திக்கும் தேனமுதம் முருகன் வாய்மொழியாகும். தித்திக்கும் தேனமுதம் முருகன் வாய்மொழியாகும். கண்மணியில் கலந்திருக்கும் முருகன் அருள் ஒளியாகும். கண்மணியில் கலந்திருக்கும் முருகன் அருள் ஒளியாகும். முத்துவேல் ரத்தினவே முருகன் கைவேலாகும். முத்தமிழில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும். முருகன் பேரழகாகும். நினைவில் வந்து ஆடுவரும் முருகனேறு மயிலாகும். நினைவில் வந்து ஆடுவதும் முருகனேறு மயிலாகும்.
தொழில் பல செய்து இன்பமுறுவார் தொழில் பல செய்து இன்பமுறுவார் ஆதலின் மாநில இறந்த பிறகேனும் உயிரோடு இருப்பவர்க்கு சந்தானம் புரியாரோ சந்தானம் புரியாரோ சந்தானம் புரியாரோ. வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான் பாரத போர்தனிலே பார்த்தனுக்கு சாரதியாய் தேரோட்டும் வேளையிலே கண்ணன் தேரோட்டும் வேளையிலே கண்ணன் அம்புபட்ட காயத்துடன் 3 முறை வார்த்தெடுத்த சிலையாக வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான் வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான் வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான். கார் கொண்ட இடமாமோர் திருவல்லிக்கேணியிலே கார் கொண்ட இடமாமோர் திருவல்லிக்கேணியிலே பார்க்கடல் வண்ணனாம் பரந்தாமன் குடிகொண்டான் பார்க்கடல் வண்ணனாம் பரந்தாமன் குடிகொண்டான் வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான். பார்க்க கண்ணாயிரம் போதுமோ பார்க்க கண்ணாயிரம் போதுமோ எழில்கார் மேக வண்ணனாம் பார்க்க சாரதியை பார்க்க கண்ணாயிரம் போதுமோ தேரோட்டும் சாரதி இந்த அலங்காரம் பாரினையாட்கொள்ளும் பாவங்கள் தீரும் பாரினையாட்கொள்ளும் பாவங்கள் தீரும் பார்க்க கண்ணாயிரம் போதுமோ. சிரத்தினில் மணி மகுடம் பளபளக்க எங்கள் பரதனின் முடிதன்னை மலர்களும் அலங்கரிக்க சிரத்தினில் மணி மகுடம் பளபளக்க எங்கள் பரதனின் முடிதன்னை மலர்களும் அலங்கரிக்க அம்புபட்ட நெற்றியிலே அழகிய திருநாமம் அம்புபட்ட நெற்றியிலே அழகிய திருநாமம் இன்பமுகம் கண்டவர்க்கு வந்திடும் கேமம். ஆண் சிங்கம் அவர் கரத்தினில் ஓம் என்று முழங்கிடும் புரிசங்கம் சரணடைந்தால் அருகில் வைகுண்ட கரம் தாங்கும் சரணடைந்தால் அருகில் வைகுண்ட கரம் தாங்கும் அறிந்தவர்க்கே என்றும் அவனருள் பொங்கும் அறிந்தவர்க்கே என்றும் அவனருள் பொங்கும். நாரணன் மேனியில் திருப்பூடல் மின்னிடும் மார்பினில் மங்கையுடன் மணிமாலை கொஞ்சிடும் நாரணன் மேனியில் திருப்பூடல் மின்னிடும் மார்பினில் மங்கையுடன் மணிமாலை கொஞ்சிடும் சாரங்கன் மார்பினிலே சாளிக்கிராம திவ்யாரம் சாரங்கன் மார்பினிலே சகஸ்ரநாம திவ்யாரம் தாரணி காணாத சாரதியின் கம்பீரம் தாரணி காணாத சாரதியின் கம்பீரம். இடுப்பினில் அணிந்திருக்கும்
எழில்மிகு ஒடியானம் இறைவன் எடுத்த பத்தவதாரம் அதில் காணும். இடுப்பினில் அணிந்திருக்கும் எழில்மிகு ஒடியானம் இறைவன் எடுத்த பத்தவதாரம் அதில் காணும். அடியவர் மிடிதன்னை நொடிதனில் களைந்தெறிய, அடியவர் மிடிதன்னை நொடிதனில் களைந்தெறிய, இடையினில் வாழ்மின்ன ஈசனின் போர்க்கோலம், இடையினில் வாழ்மின்ன ஈசனின் போர்க்கோலம். பட்டு பிராம்பரம் கனகாம்பரதாரம் கண் பட்டுவிடும் அழகோடு காட்சி தரும் சிங்காரம். பட்டு பிராம்பரம் கனகாம்பரதாரம் கண் பட்டுவிடும் அழகோடு காட்சி தரும் சிங்காரம். பட்டு தோகை மயில் சூடிய பரந்தாமன் கைவிட்டு விடுவானா அந்த வேணுவிலோலன், கை விட்டு விடுவானா அந்த வேணுவிலோலன். மாணிக்க தண்டை குலுங்க மரகத திருப்பாதம், மாவலி சிரத்தினிலே வைத்ததொரு அருட்பாதம். மாணிக்க தண்டை குலுங்க மரகத திருப்பாதம், மாவலி சிரத்தினிலே வைத்ததொரு அருட்பாதம். மாபெரும் ஆதிசேஷன் தாங்கிடும் மலர்பாதம், மாபெரும் ஆதிசேஷன் தாங்கிடும் மலர்பாதம். ஆவலுடன் அன்பருக்கு காலை அருள் தரும் சுப்பிரபாதம், ஆவலுடன் அன்பருக்கு காலை அருள் தரும் சுப்பிரபாதம். ஸ்ரீ பார்த்த சாரதி ரகுத்தம வேதவல்லி மன்னாத சௌமிய நரசிம்ம வரப்பிரதானா ये सुप्रभातमनिसं प्रपठन्ति देशा ब्रह्मेश्वरात्य सुलभं सुलभं पदं स्यात् बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय पार्थसूदाय मङ्गलम्. ஆவலுடன் அன்பரிக்கை காலை அருள் தரும் சுப்பிரபாதம், அருள் தரும் சுப்பிரபாதம் சுப்பிரபாதம். சிரத்தோடு பாதம் வரை ஹரியை உரைத்தவர்க்கே உலகில் வருமோ குறை. சிரத்தோடு பாதம் வரை ஹரியை உரைத்தவர்க்கே உலகில் வருமோ குறை. அர்ஜுன சாரதியும் வீட்டிருக்கும் கடற்கரை திருவல்லிக்கேணியை புகழ்ந்திடும் நான்மறை. வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான், வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான், வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான். இவ்வாறு அசுர வீரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ணனை ஆடுகளும் மாடுகளும் யானைகளை ஏற்றி மிதிக்க வைத்தும் சம்மட்டியினால் அடித்து எழுப்பினார்கள்.
அவன் எழுந்து வேற பக்கமா படுத்துக்கிறான். மீளவும் துன்புறுத்தி எழுப்பினார்கள். 1000 எருமைகள், அண்டா குண்டா அன்னம் எல்லாத்தையும் உள்ள தள்ளினான். அப்புறம் தூங்குறான். காதல குழாய் வைத்து அண்ணா அழைக்கிறார்கள். தேரிலே ஏறி உறங்கிய வண்ணமாக சென்றான். ராவணன் அவனை வரவேற்று ஆசனத்தை இருத்தினா. அப்புறம் தூங்குறான். போர்க்கோலம் புனிந்தான். அப்போது கும்பகர்ணனுக்கு தூக்கம் தெளிந்தது. அண்ணே, இதெல்லாம் என்ன காரணம்னா, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால் என்று எம்பினான். தம்பி, 2 மானுடர்கள் 70 வெள்ளம் வானரங்களோடு வந்திருக்கிறார்கள். போனகத் தொழில் முற்றுதி போய் என்றான். நீ போய் ஆகாரம் பண்ணிட்டு வாடானா. இதை கேட்டவுடனே தூக்கம் 1000 மைலுக்கு அப்பாலே அகன்றது. ஆனதோ வெஞ்சாமம் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானம் வையம் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. அண்ணா, யுத்தம் வந்து விட்டதா? நேரா பார்த்த கும்பகர்ணன் சொல்லுகின்றான் எம்பிராட்டியை பற்றி. அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. இலங்கையிலே ஒரு பாம்பு உண்டு. அது தொலையிலிருந்து பார்த்தால் விஷம் ஏறும், திருஷ்டி விஷம். அதை சொன்னா கும்பகர்ணன். கிட்டியதோ சமம் கிளறு பொன் சீதையை சுற்றியதோ. முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ. இது விதியின் வண்ணமே. விதியை யார் வென்றார்கள்? முதிர்தவராயினும் முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நேர்மையா. விதி வழி மதி செல்லும். அண்ணா, அடியேன் போருக்கு போய் வருகிறேன். இனி உங்களை காண மாட்டேன் என்று அவன் கண்களிலே உதிரம் ஒழுகியது. அண்ணனை வணங்கி புறப்பட்டான். ஏனைய சேனைகள் இதை ராமர் அறிந்து, விபீஷணா, இப்போது யாரு வருகிறதுன்னு. எங்க அண்ணா ரொம்ப நல்லவர், முருடர்ன. அவன் விரும்பினா இங்க அழைச்சுன்னு வாண்ண. விபீஷ்ணாழ்வார் வந்து அண்ணனை தொழ அவன் கட்டி தழுவி, ஏன் வந்தாய்? ராமர் உன்னை அழைக்கின்றார். தம்பி, நீர்கோல வாழ்வை நம்பி நெடிதினால் வளர்த்தி போர்க்கோலம் புனைந்திட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எத்தனையோ காலமாக என்னை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த அண்ணனை போர்க்களத்திலே காட்டி கொடுத்து நான் ராமர் பக்கமாக சேர்ந்தால் என்னை உலகம் நன்றி மறந்தவன் என்று சொல்லும். நீ சென்ற நிறைவேறி இப்போது நான் இருக்கிற நிறைவேறி. மகனே, நீ போய் வா என்று சொன்னான். நீண்ட போர் நடந்தது. வானரங்களை எல்லாம் கடுகு கசகசா போல வாரி வாரி உண்ணுகின்றான் கும்பகர்ணன். சுக்ரீவன் அவனோடு போரிட்டான். அவனை மார்பிலே பிடித்து அணைத்து இலங்கைக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன். பகவான் சரக்கூடத்தாலே தடுத்து அவனுடைய உணர்வை நிற்குமாறு பானங்களினாலே தடுத்தார். அவன் உணர்வு நின்றது. சுக்ரீவன் குதித்து மூக்கை கடித்துன்னு போயிட்டான். தங்கை போலே எனக்கு மூக்கு போயிட்டே என்று வருந்தினான். முடிவிலே அவன் கரங்கள் கால்களெல்லாம் பகவான் அறுத்தார். கும்பகர்ணா, உனக்கு என்ன வரம் வேணும் என்றார். பெருமானே, என் அருமை தம்பி விபீஷணன் சிறந்தவன். அவனை கொல்ல ராவணன் எண்ணுகின்றான். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றுவது ஒன்று. என் தலையை அறுத்து மூக்கில்லாத முகமென்று வானவர்கள் கேலி பண்ணுவார்கள். கடலிலே இடு என்றார். ஒரு வானத்தினாலே தலை அறுத்து கடலிலே எரிந்தார். அப்போது மருத்துவன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக செய்து கொண்டு போய் சீதையிடத்திலே ஒரு நாடகம் போடுகின்றான் ராவணன், மாயாஜனகன். ஒரு தூதன் ஓடி, உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான். தம்பியே தம்பியே, உன்னையே இருந்தேன் நம்பியே, நீ நீட்டி விட்டாய் கம்பி என்று கதறி அழுதான். மகரக்கண்ணன் மாண்டான். அதிகாயனை விபீஷ்ணாழ்வாருடைய சொற்படி லட்சுமண சுவாமி கொன்றார். இந்திரஜித்து போருக்கு வந்து காலை தொடங்கி மாலை வரைக்கும் போரிட்டு நாகாத்திரத்தை விட்டான். அது எல்லாரையும் பிடித்து விஷத்தை கக்கி மயக்கி விட்டது. தேவர்கள் வேண்டே கருடாழ்வார் வந்து நிழல் கொடுத்தார்.
அந்த நாகபாசம் சுருங்கி விட்டது. எதுபோலேன்னார் கம்பர், பாசன் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோ, மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசங் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம். சடையப்ப வள்ளலாருடைய வெண்ணை நல்லூருக்கு போனேன். புலவர்கள் பசி போலே வறுமை போலே நாகபாசம் அழிந்தது. அடுத்த நாள் பிரம்மாஸ்திரம் விட்டான். ராமர், விபீஷணர், ஜாம்புவந்தர், இளை அனுமான், இந்த 4 பேரை தவிர எல்லாரையும் கொன்றுவிட்டு, ஜாம்புவந்தர் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மனோவேகம் போலே சென்று சஞ்சீவனையை பேர்த்து கொண்டு வந்தார். மாண்டவர் அத்தனை பேரும் மீண்டு எழுந்தார்கள். அந்த கதிநாயகன் தான் ராமாயணத்துக்கு அச்சாணியாக இருந்தார். அனுமான் சஞ்சீவனை கொண்டு வரவில்லையானால் ராமாயணம் திசை மாறி போயிடும். பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராவணனுடைய அனுமதியின் பேரிலே நிகும்பலையிலே சென்று யாகம் செய்தான். அதை அனுமார் அழித்தார். ராமச்சந்திரமூர்த்தி கட்டளையிட இளைய பெருமாள் பிரம்மாஸ்திரம் விட்டார். அது அவனை வலஞ்செய்து வணங்கிற்று. நாராயணாஸ்திரம் விட்டார். அது வேலை செய்யாமல் திரும்பி விட்டு உடனே அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அப்பா, ஐயா, எல்லாம் நீங்கள் தான். நிலஞ்செய்து விசும்பும் செய்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எம்பெருமானுடைய பானம் அந்த இளைய பெருமாளை வலஞ்செய்து போவதென்றால் மற்றினி உரைப்பது என்னே? குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்படி தேடிக்கொண்டோம். அவன் சலஞ்சையில் உலகமூன்றும் தடிவன். ஆதலினாலே நான் காதலால சொல்லுகின்றேன், சீதையை சிறை விட்டு விடுவேன். பேதையே, உயிரை விட்டாலும் சீதையை விடமாட்டேன். ராமன் புகழ் இருக்கிற வரைக்கும் என் புகழும் இருக்கும் என்றான். உடனே இந்திரஜித்து போருக்கு போனான். ராமனே சத்திய தெய்வம் என்பது உண்மையானால் இந்த பானத்தினாலே இந்திரஜித்து மாளக்கடவது என்று அபிமந்திரித்து விட்டார். இந்திரஜித்தின் தலை அருந்து விழுந்தது. கோ கோ என்று கதறி அழுதாள் வண்டோதரி. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழுதார்கள். 1000 வெள்ளம் சேனைகளை அனுப்பினான். பகவான் 7 நாழிகளே மூலபல சேனை அழித்தார். அப்போது இளைய பெருமாளை ராவணன் எதிர்த்து சக்தியினால கொன்றான். அவர் சஞ்சீமலை கொண்டு வந்து காப்பாற்றினார். கடைசி நாள் ஒன்று, இன்று நான் மாழ்வேன், இல்லையானால் ராமன் மாழ்வான் என்று சபதம் செய்து கொண்டு வந்தான். இந்திரன் தன் தேரை அனுப்பினான். மாதலியை கடவுகின்ற தேரிலே ராமர் போருக்கு சென்றார். தர்மமும் அதர்மமும் எதிர்த்தது போல இருந்தது. கடும்போர் நிகழ்ந்தது. அவன் தலைகளையும் கரங்களையும் அறுக்க அறுக்க முளைத்துக் கொண்டே இருந்தன. எம்பெருமான் சிறந்த ராமாத்திரத்தை எடுத்து அபிமந்திரித்து விடுத்தார். அதனுடைய மார்பிலே பட்டு புறத்தே உருவியது உயிரை பறி. அவன் கீழே விழுந்து மாண்டான். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். வண்டோதரி வந்தாள். கணவன் மேலே விழுந்தாள். வெள்ளேரிக்கஞ்சடையான் தந்தெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்ததேயோ. பெருமானே, வெள்ளரிக்க மலரை மூடிய சிவபெருமான் இருக்கின்ற வெள்ளி மலையை பேர்த்த தாங்கள் இன்றைக்கு உதிர சேற்றிலே மாண்டு படுத்திருக்கின்றீரே. உங்கள் திருமேனிலே எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமபானம் உயிர் இருக்கும் இடத்தை நாடியா எள்ளிருக்க இடமின்றி தொலைத்தது இல்லை இல்லை இல்லை. என் குடியை அடித்தது என் நாத்தினார் சூர்பனகை. அவள் வந்து தங்களிடத்திலே சொன்னவுடனே, நீங்கள் சீதையை இதயமான் சிறையில் வைத்தீர். கல்லீரு கல்லுன தேன் கல்லீருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒருவன் என்றால் சமானம் இல்லாதவன். அவனுக்கு அப்பாலே மூர்த்தி இல்லைன்னு.
தேன் துளிக்கின்ற மலரை சூடிய சீதையின் சிறை உள்ளிருக்கும் என்று கருதித்தானோ இந்த பானம் இப்படி துளைத்திருக்குது என்று அழுதாள், தொழுதாள், கணவனுடைய திருமேனிலே விழுந்தாள். ஆவி நின்று விட்டு விபீஷ்ணாழ்வார் அழுதார். லட்சுமணர் சமாதானம் பண்ணார், ஈமக்கடன்களை செய்தார். புண்ணியாக வாசனை நிகழ்ந்தது. தம்பி விபீஷ்ணுக்கு முடிசூட்டுனார். அலங்காரம் செய்து 1000 வேத வித்துக்கள் வேதம் பாட, இசைவாணர்கள் இசை பாட, மாதர்கள் நடனம் செய்ய இளைய பெருமாள் விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டினார். அந்த கோலத்தோடு பணிந்தார். ஆஞ்சநேயர் ஓடி சீதாதேவியை தொழுது முதலாக ஸ்ரீராம ஜெயம் 5 எழுத்து ஸ்ரீ ரா ம ஜெயம் மெய்யெழுத்து கணக்கில் சேராது. பஞ்சாட்சரம் போல ஸ்ரீராம ஜெயம். அந்த அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமானே உனக்கு என்ன வர வேணுமோ கேள். பொன்னும் பொருளும் கேட்கல. அம்மா, இந்த 10 மாதங்களாக உன்னை வறுத்து கொட்டியே இந்த அரக்கீரலை தீ வச்சு கொளுத்தன உத்தரவு கொடுனார். பிராட்டியார் என்ன சொன்னார்? அப்பா, யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினும் அன்பினோய். இவர்களா எனக்கு தீங்கு செய்தார்கள். அன்று மாத்தாண்டாய் பிள்ளை நீ அடுத்து கடுக்க வந்த நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை வைத்து அனுப்பினேனே, அப்படி செய்யவில்லையானால் ராவணன் என்னை கவர்ந்திருப்பானாம். யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினு அன்பினோய். கூனியில் கொடியார் அலரே இவர் போன காரியம் என்னாலை புந்தியோய். கூனியை விட கொடியவர்களா? என்னுடைய அன்னத்தை உண்டு என் வீட்டிலே குடியிருந்து நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி எனக்கு தீங்கு செய்தால் அதையே மன்னித்து வந்தேன். அந்த பெண்களெல்லாம் பிராட்டியாரை சரணமடைந்தார்கள். அஞ்சனேயா, ஒரு வேடன் வேட்டையாடின்னு போனான். அவனை புலி விரட்டியது. அவன் பானங்கள் நழுகி விழுந்து விட்டன. ஒரு மரத்து மேல ஏறினான் பிழைப்பது. அங்க கரடி இருக்கு. கீழே புலி, மேலே கரடி. நடுங்கினான். கரடி பார்த்தது, மனிதனே, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தாய், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அனுகூலம் செய்து. வேடம் பார்த்தான். கரடி, நீ இனமல்லாத இனத்துக்கு துணை சேருகின்றாய். அவன் நம்மை கொல்லுகிறவன் கீழே தள்ளு. நம்பி வந்தவனை நட்டாத்தில் விட மாட்டேன் என்று கரடி சொல்லி புலி அங்கேயே உட்கார்ந்து. நேரம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு உறக்கம் வந்தது. கரடி என் தலையிலே தலை வைத்து படுத்துக்கொள். அணைத்துக் கொண்டது கரடி. நன்றா தூங்கி விட்டான் மனிதன். புலி சொல்லிட்டு, ஏ கரடி, உன்னுடைய கூட்டணி நன்றாக இல்லை. தகாலத்திலே கூட்டணி செய்கின்றாய். அவனை பிடிச்சு தள்ளு, தின்னுட்டு போறேன். நம்பி தொடையிலே படுத்திருக்கிற ஒருவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு கரடி. வேடன் விழித்துக் கொண்டான். கரடி தூக்கம் வந்து அந்த வேடன் தலையிலே கரடி தலை வைத்து தூங்கிவிட்டது. வேடன் சொன்னான், எனக்கு தோசையானாலும் இட்லியானாலும் ஆகாரம் ஒண்ணு. கரடியை தள்ளு, பிடிச்சி தின்னுட்டு போறேன். வேடன் என்ன செய்தான்? கரடியை தள்ளிவிட்டான். அது கீழே விழுந்து அடுத்த கலையை பற்றி கொண்டு மேலே சென்றது. வேடன் அடங்கினான். நீ செய்த பிழையை நானும் செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று கரடி அபயஸ்தம் கொடுத்து இந்த வரலாற்றை சீதா பிராட்டியார் அனுமானுக்கு சொல்லி, தீயவர்களாக இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தால் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அங்கே பகவான் விபீஷணா சீதைக்கு அபிஷேகம் செய்து நல்ல ஆடை அணிகளினாலே அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவார். விபீஷணாழ்வார் வந்து கும்பிட்டார். திரிஜட சொன்னா, இவர் தான் எங்க அப்பா. விபீஷணா வாழ்க. என்ன அம்மா, உங்களை நீராடி ஆடை அணிகலங்களை அணிந்து கொண்டு வருமாறு அப்பா உத்தரவிட்டார். பிராட்டியார் மறுத்தார். அப்பனி, இந்த தவக்கோலத்தோடு நான் வந்து எம்பெருமானை வணங்க வேண்டாமா? அம்மா, ஐயா உத்தரவு. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. கணவன் பேச்ச தட்டக்கூடாது. பன்னீரினாலே நீராடினாள். குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புத்த அடை புனைந்து சிறந்த அணிகலங்களை அணிந்து பல்லக்கிலே வருகிறாள். 70 வெள்ளம் வானரங்கள் அம்பிகை பார்க்க வேண்டும் என்று ஆரவாரத்தோடு ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொண்டனே. விபீஷ்ணாழ்வார் தடுத்தார்.
எம்பிராட்டி வந்தாள். 10 மாதம் பொறுத்து பெருமானை பார்க்கிறாள். என்னென்னமோ நினைவு நினைத்தாள். பல்லக்கில் இறங்கி வணங்கினாள். கற்பினு கனிகளை கண்ணில் நோக்கினான். கற்பினுக்கு அணிகனை, அவ கற்புக்கு அணிகலன் கண்ணாலே பார்த்தார். ஜானகி, உன்னை சிறைமீட்பதற்காக நான் வரவில்லை. நீ ராவணனுடைய அரண்மனையிலே சௌக்கியமாக இருந்தால் இந்த ஆடை அணிகலன்கள் எல்லாம் ராவணன் வாங்கி கொடுத்ததா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ சிறந்த கற்புடையவளாய் இருந்தால் மாண்டிருக்க வேண்டாமா? ராவணன் உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல மாம்சங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல குடிவகைகள் எல்லாம் குடித்திருப்பாய். வெட்கமில்லாமல் ஏன் நிற்கின்றாய்? நீ ஜனகராஜ குமாரியாக இருந்தால் நற்குணம் இருக்கும். மண்ணிலே கீட்டம் போலே உழுகின்ற பொழுது நீ தோன்றினாய். மண்ணிலே பிறந்த உனக்கு சிறந்த பண்பாடுகள் எப்படி வரும்? ஆகவே நீ போகலாம் என்று பிராட்டியார் நெஞ்சு சுட பேசினார். ராமன் கருணை கடல், நொந்து வெந்திருக்கிற எம்பிராட்டியாருடைய மனசு நோக பேசினார். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்து, இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை துறந்து, துக்கத்தை மேற்கொண்ட என் தம்பியை பார்த்து அண்ணன் மாண்டால் அண்ணன் உடம்பு உனக்கு ஆகுமா? நீ நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை மனம் நோக பேசினாள் அல்லவா? அதற்காக தண்டனை கொடுப்பார் போலே எம்பெருமான் சீதை இப்படி சொன்னார். அந்த அம்மா கண்கலங்கி நின்றாள். இளைய பெருமாளே, உன்னை வாயினால சுட்டேன், என்ன தீயினால சுடுனார். விண்ணளவு வெந்தியை முட்டினார். தாமரை குளத்திலே அன்னம் இறங்குவது போல குதித்தாள். அக்னிக்கு சூடு உண்டாயிற்று. அவன் கொண்டு வந்து பிராட்டியாய் விட்டான். பிரம்மா வந்தார், ருத்ரமூர்த்தி வந்தார். அப்போது தசரத ராஜா வந்தார். அப்பான்னு காலில் விழுந்தார். வீழ்ந்த மண்டனை எடுத்து தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி, அப்பனே, உன்னை மார்போடு தழுவிக்கொண்டேன். 14 ஆண்டுகளாக கைகேசி கொடுத்த வரம் என்ற இந்த ஆயுதம் உன் மார்பாய் இருக்கிற காந்தமாமணியினால வெளிப்பட்டது. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அப்பா, என்ன வரம் கேட்டார்? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆம்பரம் தருகென தாழ்ந்தான். தீயல் என்று விளக்கிய என் தெய்வமாயிருக்கிற கைகேசி எனக்கு தாயாராக ஆகணும். அந்த தெய்வத்தின் மகன் எனக்கு தம்பியாக ஆகணும். கைகேசி வாங்கினது 2 வரம். இப்ப ராமர் கேட்டது 2 வரம். அந்த வரத்தை வழங்கினார். எல்லாரும் புஷ்ப விமானத்தில் ஏறி ஆகாய வழியாக போகின்றார்கள். அப்போது ராமேஸ்வரத்திலே ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். கிஷ்கிந்தியிலே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். பாரத்வாசர் எதிர்ந்து நீ விருந்து உண்ண வேண்டும். அஞ்சனேயா, நீ போய் பரதனுக்கு என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுனார். அண்ணா வாராமையினாலே அக்னியிலே விடப் போகின்றார் பரதர். கௌசலை ஓடி வந்தாள். எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் சேர்ந்தாலும் பரதா உனக்கு நிகர் இல்லையே, நீ நெருப்பில விடலாமா? இன்று இல்லையானால் நாளை வருவான். அவர் கேட்கவில்லை. ஆகாயமற்றும் தீ எரிகின்றது. அனுமார் ஓடி வந்தார். வந்தான் வந்தான் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. வந்தார் வந்தார் மோதிரம் தந்தார் தந்தார் தீயில் முந்தாதே முந்தாதே இந்தா இந்தா இந்தா. வந்தார் வந்தார் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கையினால் எரியை கரியாக்கி விட்டாராம். கரினா சாட்சி. கையினால் எரியை கரியாக்கினான். அயோத்தி மாநகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்தார்கள். பாரி கழித்து பரதாழ்வார் பணிந்தார். ராமர் முதலிலே கைகேசியை தொழுதார். கௌசலை அழுதாள். மங்கள ஸ்நானம் செய்து ரத்ன சிம்மாசனத்திலே எம்பெருமானை எழுந்துள்ள புரிந்தார்கள். தேவர்கள் பூமழை பொழிய
அரியணை அனுமன் தாங்க அங்காதன் உடைவாள் எந்த பரதன் பெண் குடை கவிக்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள். எல்லாருக்கும் எம்பெருமான் வெகுமதி வழங்கினார். ஆஞ்சநேயனை தழுவிக்கொண்டார். ராமராஜ்யம் தொடங்குகிறது. ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் அயோத்தி மாநகரத்தில் அரசு புரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னவர்கள், சொல்ல வைத்தவர்கள், கேட்டவர்கள், அதை வாசித்தவர்கள், பூசித்தவர்கள், நேசித்தவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நன்மக்கள் பேரி ஆக எல்லா நலங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். ஒருவாய் அருவாய் உளதாய் இலாதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. இவ்வாறு அசுர வீரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ணனை ஆடுகளும் மாடுகளும் யானைகளை ஏற்றி மிதிக்க வைத்தும் சம்மட்டியினால் அடித்து எழுப்பினார்கள். அவன் எழுந்து வேற பக்கமா படுத்துக்கிறான். மீளவும் துன்புறுத்தி எழுப்பினார்கள். ஆயிரம் எருமைகள் அண்டா குண்டா அன்னம் எல்லாத்தையும் உள்ள தள்ளினான். அப்புறம் வந்துங்கிறான். காதல குழாய் வைத்து அண்ணன் அழைக்கிறார்கள். தேரிலே ஏறி உறங்கிய வண்ணமாக சென்றான். ராவணன் அவனை வரவேற்று ஆசனத்தை இருத்தினா. அப்புறம் தூங்குறான். போர்க்கோலம் புனிந்தான். அப்போது கும்பகர்ணனுக்கு தூக்கம் தெளிந்தது. அண்ணே, இதெல்லாம் என்ன காரணம்னா, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால் என்று எம்பினான். தம்பி, 2 மானுடர்கள் 70 வெள்ளம் வானரங்களோடு வந்திருக்கிறார்கள். போனகத் தொழில் முற்றுதி போய் என்றான். நீ போய் ஆகாரம் பண்ணிட்டு வாடான். இதை கேட்டவுடனே தூக்கம் 1000 மைலுக்கு அப்பாலே அகன்றது. ஆனதோ வெஞ்சாமம் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ, வானம் வையம் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. அண்ணா, யுத்தம் வந்து விட்டதா? நேரா பார்த்த கும்பகர்ணன் சொல்லுகின்றான் எம்பிராட்டிய பற்றி. அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. இலங்கையிலே ஒரு பாம்பு உண்டு. அது தொலையிலிருந்து பார்த்தால் விஷமேறும், திருஷ்டி விஷம். அதை சொன்னா கும்பகர்ணன். கிட்டியதோ சமம் கிளறு பொன் சீதையை சுற்றியதோ, முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் என்ன, கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. விதியை யார் வென்றார்கள்? முதிர்தவராயினும் முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நேர்மையா. விதி வழி மதி செல்லும். அண்ணா, அடியேன் போருக்கு போய் வருகிறேன், இனி உங்களை காண மாட்டேன் என்று அவன் கண்களிலே உதிரம் ஒழுகியது. அண்ணனை வணங்கி புறப்பட்டான். ஏனைய சேனைகள் இதை ராமர் அறிந்து, விபீஷணா இப்போது யாரு வருகிறதுன்னு, எங்க அண்ணா ரொம்ப நல்லவர் முருடர், அவன் விரும்பினா இங்க அழைத்துக்கின்னு வாண்ண. விபீஷ்ணாழ்வார் வந்து அண்ணனை தொழ அவன் கட்டி தழுவி, ஏன் வந்தாய்? ராமர் உன்னை அழைக்கின்றார். தம்பி, நீர்கோல வாழ்வை நம்பி நெடிதினால் வளர்த்தி போர்க்கோலம் புனைந்திட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எத்தனையோ காலமாக என்னை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த அண்ணனை போர்க்களத்திலே காட்டி கொடுத்து நான் ராமர் பக்கமாக சேர்ந்தால் என்னை உலகம் நன்றி மறந்தவன் என்று சொல்லும். நீ சென்ற நிலைவேறு இப்போது நான் இருக்கிற நிலைவேறு. மகனே, நீ போய் வா என்று சொன்னான். நீண்ட போர் நடந்தது. வானரங்களை எல்லாம் கடுகு கசகசா போல வாரி வாரி உண்ணுகின்றான் கும்பகர்ணன். சுக்ரீவன் அவனோடு போரிட்டான்.
அவனை மார்பிலே பிடித்து அணைத்து இலங்கைக்கு புறப்பட்டான் கும்பகன். பகவான் சரக்கூடத்தாலே தடுத்து அவனுடைய உணர்வை நிற்குமாறு பானங்களினாலே தடுத்தார். அவன் உணர்வு நின்றது. சுக்ரீவன் குதித்து மூக்கை கடித்துன்னு போயிட்டான். தங்கை போலே எனக்கு மூக்கு போயிட்டே என்று வருந்தினான். முடிவிலே அவன் கரங்கள் கால்களெல்லாம் பகவான் அறுத்தார். கும்பகன்னா உனக்கு என்ன வரம் வேணும் என்றார். பெருமானே, என் அருமை தம்பி விபீஷணன் சிறந்தவன். அவனை கொல்ல ராவணன் எண்ணுகின்றான். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றுவது ஒன்று. என் தலையை அறுத்து மூக்கில்லாத முகமென்று வானவர்கள் கேலி பண்ணுவார்கள். கடலிலே இடு என்றார். ஒரு வானத்தினாலே தலை அறுத்து கடலிலே எறிந்தார். அப்போது மருத்துவன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக செய்து கொண்டு போய் சீதையிடத்திலே ஒரு நாடகம் போடுகின்றான் ராவணன். மாயா ஜனகன். ஒரு தூதன் ஓடி, உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான். தம்பியே தம்பியே, உன்னையே இருந்தேன் நம்பியே, நீ நீட்டி விட்டாய் கம்பி என்று கதறி அழுதான். மகரக்கண்ணன் மாண்டான். அதிகாயனை விபீஷ்ணாழ்வாருடைய சொற்படி லட்சுமண சுவாமி கொன்றார். இந்திரஜித்து போருக்கு வந்து காலை தொடங்கி மாலை வரைக்கும் போரிட்டு நாகாத்திரத்தை விட்டான். அது எல்லாரையும் பிடித்து விஷத்தை கக்கி மயக்கி விட்டது. தேவர்கள் வேண்டே கருடாழ்வார் வந்து நிழல் கொடுத்தார். அந்த நாகபாசம் சுருங்கி விட்டது. எதுபோலேன்னார் கம்பர். பாசன் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோ, மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உலகம். சடையப்ப வள்ளலாருடைய வெண்ணை நல்லூருக்கு போனேன். புலவர்கள் பசி போலே வறுமை போலே நாகபாசம் அழிந்தது. அடுத்த நாள் பிரம்மாஸ்திரம் விட்டான். ராமர், விபீஷணர், ஜாம்புவந்தர், இளைய அனுமான், இந்த 4 பேரை தவிர எல்லாரையும் கொன்றுவிட்டு ஜாம்புவந்தர் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மனோவேகம் போலே சென்று சஞ்சீவனையை பேர்த்து கொண்டு வந்தார். மாண்டவர்கள் அத்தனை பேரும் மீண்டு எழுந்தார்கள். அந்த கதிநாயகன் தான் ராமாயணத்துக்கு அச்சாணியாக இருந்தார். அனுமான் சஞ்சீவனை கொண்டு வரவில்லையானால் ராமாயணம் திசை மாறி போயிரு. பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராவணனுடைய அனுமதியின் பேரிலே நிகும்பரையிலே சென்று யாகம் செய்தான். அதை அனுமார் அழித்தார். ராமச்சந்திரமூர்த்தி கட்டளையிட இளைய பெருமாள் பிரம்மாஸ்திரம் விட்டார். அது அவனை வலஞ்செய்து வணங்கிற்று. நாராயணாஸ்திரம் விட்டார். அது வேலை செய்யாமல் திரும்பி விட்டு உடனே அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அப்பா, ஐயா, எல்லாம் நீங்கள் தான். நிலஞ்செய்து விசும்பும் செய்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எம்பெருமானுடைய பானம் அந்த இளைய பெருமாளை பலஞ்செய்து போவதென்றால் மற்றினி உரைப்பது என்னே? குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்படி தேடிக்கொண்டோம். அவன் சலஞ்செயில் உலகமூன்றும் தடிவன். ஆதலினாலே நான் காதலால சொல்லுகின்றேன், சீதையை சிறை விட்டு விடுவேன். பேதையே, உயிரை விட்டாலும் சீதையை விடமாட்டேன். ராமன் புகழ் இருக்கிற வரைக்கும் என் புகழும் இருக்கும் என்றான். உடனே இந்திரஜித்து போருக்கு போனான். ராமனே சத்திய தெய்வம் என்பது உண்மையானால் இந்த பானத்தினாலே இந்திரஜித்து மாளக்கடவது என்று அபிமந்திரித்து விட்டார். இந்திரஜித்தின் தலை அருந்து விழுந்தது. கோ கோ என்று கதறி அழுதாள் வண்டோதரி. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழுதார்கள். 1000 வெள்ளம் சேனைகளை அனுப்பினான். பகவான் 7.5 நாழிகளே மூலபல சேனை அழித்தார். அப்போது இளைய பெருமாளை ராவணன் எதிர்த்து சக்தியினால கொன்றான். அவர் சஞ்சீமலை கொண்டு வந்து காப்பாற்றினார். கடைசி நாள் ஒன்று, இன்று நான் மாழ்வேன், இல்லையானால் ராமன் மாழ்வான் என்று சபதம் செய்து கொண்டு வந்தான். இந்திரன் தன் தேரை அனுப்பினான். மாதலியை கடவுகின்ற தேரிலே ராமர் போருக்கு சென்றார். தர்மமும் அதர்மமும் எதிர்த்தது போல இருந்தது. கடும்போர் நிகழ்ந்தது.
அவன் தலைகளையும் கரங்களையும் அறுக்க அறுக்க முடித்துக் கொண்டே இருந்தன. எம்பெருமான் சிறந்த ராமாத்திரத்தை எடுத்து அபிமந்திரித்து விடுத்தார். அதனுடைய மார்பிலே பட்டு புறத்தே உருவியது உயிரை பறி. அவன் கீழே விழுந்து மாண்டான். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். வண்டோதரி வந்தாள், கணவன் மேலே விழுந்தாள். வெள்ளேரிக்கஞ்சடையான் தன் வெற்பெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்ததேயோ. பெருமானே, வெள்ளரிக்க மலரை மூடிய சிவபெருமான் இருக்கின்ற வெள்ளி மலையை பேர்த்த தாங்கள் இன்றைக்கு உதிர சேற்றிலே மாண்டு படுத்திருக்கின்றீரே. உங்கள் திருமேனிலே எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமபானம் உயிர் இருக்கும் இடத்தை நாடியா எள்ளிருக்க இடமின்றி தொலைத்தது இல்லை இல்லை இல்லை. என் குடியை அடித்தது என் நாத்தினார் சூர்பனகை. அவள் வந்து தங்களிடத்திலே சொன்னவுடனே, நீங்கள் சீதையை இதயமான் சிறையில் வைத்தீர். கல்லீரு கல்லுன தேன் கல்லீருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒருவன் என்றால் சமானம் இல்லாதவன், அவனுக்கு அப்பாலே மூர்த்தி இல்லைன்னு. தேன் துளிக்கின்ற மலரை சூடிய சீதையின் சிறை உள்ளிருக்கும் என்று கருதித்தானோ இந்த பானம் இப்படி துளைத்திருக்குது என்று அழுதாள், தொழுதாள். கணவனுடைய திருமேனிலே விழுந்தாள். ஆவி நின்று விட்டு விபீஷ்ணாழ்வார் அழுதார். லட்சுமணர் சமாதானம் பண்ணார். ஈமக்கடன்களை செய்தார். புண்ணியாக வாசம் நிகழ்ந்தது. தம்பி விபீஷ்ணுக்கு முடிசூட்டுனார். அலங்காரம் செய்து 1000 வேத வித்துக்கள் வேதம் பாட, இசைவானர்கள் இசை பாட, மாதர்கள் நடனம் செய்ய இளைய பெருமாள் விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டினார். அந்த கோலத்தோடு பணிந்தார். ஆஞ்சநேயர் ஓடி சீதாதேவியை தொழுது முதலாக ஸ்ரீராம ஜெயம் 5 எழுத்து ஸ்ரீ ரா ம ஜெயம் மெய்யெழுத்து கணக்கில் சேராது. பஞ்சாட்சரம் போல ஸ்ரீராம ஜெயம். அந்த அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமானே, உனக்கு என்ன வர வேணுமோ கேள். பொன்னும் பொருளும் கேட்கல. அம்மா, இந்த 10 மாதங்களாக உன்னை வறுத்து கொட்டியே இந்த அரக்கீரலை தீ வச்சு கொளுத்தன உத்தரவு கொடுனார். பிராட்டியார் என்ன சொன்னார்? அப்பா, யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினும் அன்பினோய். இவர்களா எனக்கு தீங்கு செய்தார்கள். அன்று மாத்தாந்தாய் பிள்ளை நீ அடுத்து கடுக்க வந்த நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை வைத்து அனுப்பினேனே. அப்படி செய்யவில்லையானால் ராவணன் என்னை கவர்ந்திருப்பானா? யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினு அன்பினோய். கூனியில் கொடியார் அலரே இவர் போன காரியம் என்னாலை புந்தியோய். கூனியை விட கொடியவர்களா? என்னுடைய அன்னத்தை உண்டு என் வீட்டிலே குடியிருந்து நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி எனக்கு தீங்கு செய்தால் அதையே மன்னித்து வந்தேன். அந்த பெண்களெல்லாம் பிராட்டியாரை சரணமடைந்தார்கள். அஞ்சனேயா, ஒரு வேடன் வேட்டையாடின்னு போனான். அவனை புலி விரட்டியது. அவன் பானங்கள் நழுகி விழுந்து விட்டன. ஒரு மரத்து மேலே ஏறினான் பிழைப்பது. அங்க கரடி இருக்கு. கீழே புலி, மேலே கரடி. நடுங்கினான். கரடி பார்த்தது, மனிதனே, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தாய், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அனுகூலம் செய்தது. வேடம் பார்த்தான். கரடி, நீ இனமல்லாத இனத்துக்கு துணை சேருகின்றாய். அவன் நம்மை கொல்லுகிறவன் கீழே தள்ளு. நம்பி வந்தவனை நட்டாத்தில் விட மாட்டேன் என்று கரடி சொல்லி புலி அங்கேயே உட்கார்ந்து. நேரம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு உறக்கம் வந்தது. கரடி, என் தலையிலே தலை வைத்து படுத்துக்கொள். அணைத்துக் கொண்டது கரடி. நன்றா தூங்கி விட்டான் மனிதன். புலி சொல்லிட்டு, ஏ கரடி, உன்னுடைய கூட்டணி நன்றாக இல்லை. தகாலத்திலே கூட்டணி செய்கின்றாய். அவனை பிடிச்சு தள்ளு, தின்னுட்டு போறேன். நம்பி தொடையிலே படுத்திருக்கிற ஒருவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு கரடி
வேடன் விழித்து கொண்டான். கரடியை தூக்க வந்து அந்த வேடன் தலையிலே கரடி தலை வைத்து தூங்கிவிட்டது. வேடன் சொன்னான், எனக்கு தோசையானாலும் இட்லியானாலும் ஆகாரம் ஒண்ணு, கரடியை தள்ளு பிடிச்சி தின்னுட்டு போறேன். வேடன் என்ன செய்தான்? கரடியை தள்ளிவிட்டான். அது கீழே விழுந்து அடுத்த கலையை பற்றி கொண்டு மேலே சென்றது. வேடன் அடங்கினான். நீ செய்த பிழையை நானும் செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று கரடி அபயஸ்தம் கொடுத்து இந்த வரலாற்றை சீதா பிராட்டியார் அனுமானுக்கு சொல்லி தீயவர்களாய் இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தால் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அங்கே பகவான் விபீஷணா சீதைக்கு அபிஷேகம் செய்து நல்ல ஆடை அணிகளினாலே அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவார். விபீஷணாழ்வார் வந்து கும்பிட்டார். திரிஜட சொன்னா, இவர் தான் எங்க அப்பான். விபீஷணா வாழ்க. என்ன அம்மா, உங்களை நீராடி ஆடை அணிகலங்களை அணிந்து கொண்டு வருமாறு அப்பா உத்தரவிட்டார். பிராட்டியார் மறுத்தார். அப்பனி, இந்த தவக்கோலத்தோடு நான் வந்து எம்பெருமானை வணங்க வேண்டாமா? அம்மா, ஐயா உத்தரவு. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை, கணவன் பேச்ச தட்டக்கூடாது. பன்னீரினாலே நீராடினாள், குங்குமப்பூ பச்சை கற்பூரம் புத்த அடை புனைந்து சிறந்த அணிகலங்களை அணிந்து பல்லக்கிலே வருகிறாள். 70 வெள்ளம் வானரங்கள் அம்பிகை பார்க்க வேண்டும் என்று ஆரவாரத்தோடு ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொண்டனே. விபீஷணாழ்வார் தடுத்தார். எம்பிராட்டி வந்தாள். 10 மாதம் பொறுத்து பெருமானை பார்க்கிறாள். என்னென்னமோ நினைவு நினைத்தாள். பல்லக்கில் இறங்கி வணங்கினாள். கற்பினு கணிகளை கண்ணில் நோக்கினான். கற்பினுக்கு அணிகனை, அவ கற்புக்கு அணிகலன் கண்ணாலே பார்த்தார். ஜானகி, உன்னை சிறைமீட்பதற்காக நான் வரவில்லை. நீ ராவணனுடைய அரண்மனையிலே சௌக்கியமாக இருந்தாய். இந்த ஆடை அணிகலங்கள் எல்லாம் ராவணன் வாங்கி கொடுத்ததா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ சிறந்த கற்புடையவளாய் இருந்தால் மாண்டிருக்க வேண்டாமா? ராவணன் உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல மாம்சங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல குடிவகைகள் எல்லாம் குடித்திருப்பாய். வெட்கமில்லாமல் ஏன் நிற்கின்றாய்? நீ ஜனகராஜ குமாரியாக இருந்தால் நற்குணம் இருக்கும். மண்ணிலே கீட்டம் போலே உழுகின்ற பொழுது நீ தோன்றினாய். மண்ணிலே பிறந்த உனக்கு சிறந்த பண்பாடுகள் எப்படி வரும்? ஆகவே நீ போகலாம் என்று பிராட்டியார் நெஞ்சு சுட பேசினார். ராமன் கருணை கடல் நொந்து வெந்திருக்கிற எம்பிராட்டியாருடைய மனசு நோக பேசினார். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்து, இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை துறந்து, துக்கத்தை மேற்கொண்ட என் தம்பியை பார்த்து, அண்ணன் மாண்டால் அண்ணன் உடமை உனக்கு ஆகுமா? நீ நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை மனம் நோக பேசினாள் அல்லவா? அதற்காக தண்டனை கொடுப்பார் போலே எம்பெருமான் சீதை இப்படி சொன்னார். அந்த அம்மா கண்கலங்கி நின்றாள். இளைய பெருமாளே, உன்னை வாயினால சுட்டேன், என்ன தீயினால சுடுனார். விண்ணளவு வெந்தியை முற்றினார். தாமரை குளத்திலே அன்னம் இறங்குவது போல குதித்தாள். அக்னிக்கு சூடு உண்டாயிற்று. அவன் கொண்டு வந்து பிராட்டியாய் விட்டான். பிரம்மா வந்தார், ருத்ரமூர்த்தி வந்தார். அப்போ தசரத ராஜா வந்தார். அப்பான்னு காலில் விழுந்தார். வீழ்ந்த மண்டனை எடுத்து தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி, அப்பனே, உன்னை மார்போடு தழுவிக்கொண்டேன். 14 ஆண்டுகளாக கைகேசி கொடுத்த வரம் என்ற இந்த ஆயுதம் உன் மார்பாய் இருக்கிற காந்தமாமணியினால வெளிப்பட்டது. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அப்பா, என்ன வரம் கேட்டார்? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆம்பரம் தருகென தாழ்ந்தான். தீயல் என்று விளக்கிய என் தெய்வமாயிருக்கிற கைகேசி எனக்கு தாயாராக ஆகணும். அந்த தெய்வத்தின் மகன் எனக்கு தம்பியாக ஆகணும். கைகேசி வாங்கினது 2 வரம். இப்ப ராமர் கேட்டது 2 வரம். அந்த வரத்தை வழங்கினார். எல்லாரும் புட்ப விமானத்தில் ஏறி
ஆகாய வழியாக போகின்றார்கள். அப்போது ராமேஸ்வரத்திலே ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். கிஷ்கிந்தியிலே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். பாரத்வாசர் எதிர்ந்து நீ விருந்து உண்ண வேண்டும். அஞ்சனையா நீ போய் பரதனுக்கு என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுனார். அண்ணா வாராமியினாரே அக்னியிலே விடப் போகின்றார் பரதர். கௌசலை ஓடி வந்தாள். எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் சேர்ந்தாலும் பரதா உனக்கு நிகர் இல்லையே, நீ நெருப்பில விடலாமா? இன்று இல்லையானால் நாளை வருவான். அவர் கேட்கவில்லை. ஆகாயமற்றின் தீ எரிகின்றது. அனுமார் ஓடி வந்தார். வந்தான் வந்தான் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. வந்தார் வந்தார் மோதிரம் தந்தார் தந்தார் தீயில் முந்தாதே முந்தாதே இந்தா இந்தா இந்தா. வந்தார் வந்தார் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கையினால் எரியை கரியாக்கி விட்டாராம். கரீனா சாட்சி. கையினால் எரியை கரியாக்கினான். அயோத்தி மாநகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்தார்கள். பாரி கழித்து பரதாழ்வார் பணிந்தார். ராமர் முதலிலே கைகேசியை தொழுதார். கௌசலை அழுதாள். மங்கள ஸ்நானம் செய்து ரத்ன சிம்மாசனத்திலே எம்பெருமானை எழுந்துள்ள புரிந்தார்கள். தேவர்கள் பூமழை பொழிய அரியணை அனுமன் தாங்க அங்காதன் உடைவாள் எந்த பரதன் பெண் குடை கவிக்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழலி ஓங்க பெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள். எல்லாருக்கும் எம்பெருமான் வெகுமதி வழங்கினார். ஆஞ்சநேயனை தழுவிக்கொண்டார். ராமராஜ்யம் தொடங்குகிறது. ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் அயோத்தி மாநகரத்தில் அரசு புரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னவர்கள், சொல்ல வைத்தவர்கள், கேட்டவர்கள், அதை வாசித்தவர்கள், பூசித்தவர்கள், நேசித்தவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நன்மக்கள் பேரி ஆக எல்லா நலங்களையும் பெறுவாள் என்று சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். ஒருவாய் அருவாய் உளதாய் இலாதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. பெருமைப்பட்டவன் நான், உமக்காய் பெருமையும் படுவேன். சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, எண்ணி சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. கல்வாரி மலை பாதையில் பங்கை பெறுவாயா, சிலுவையை நான் விடே, சிலுவையை நான் விடே, சிலுவையை நான் விடே, சிலுவையை நான் விடே. என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூர்க்கர் கோபிகள் நடுவில் திடனாய் நிற்பாயா. என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. பசியாலும் தோய்ந்தாலும் நிற்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. என் மீட்டர்
சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? கல்வாரி மலை வாதையில் பங்கை பெறுவாயா? சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். என் நீ தரு சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? துன்பத்தை தாங்குவேன் தனியாயல்ல, உன் துணையோடு. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, ஆ ஆ பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே. நாட்டமென்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டமென்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு, பொல்லா உடலை ஆ ஆ ஆ பொம்மலாட்டமென்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்குபதேசம் இதே. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு. இதோ கர்ப்பவதியாயி இம்மானுவேலனும் யாழ், இஸ்ரவேலின் ரட்சிப்பு இவடும் இயேசுவே, இவரது இன்னாமம் எனப்படும். கிருபை அடைந்த மரியாளே வாழ்வாய், கிறிஸ்து இயேசு சிசுவாக வருவார், பெண்களில் நீயே ஆசி
கிருபை அடைந்த மரியாளே வாழ்வா. இதுவரை கணவனை கருத்திடும் அறியே இயேசுவும் என்னிடம் எப்படி பிறப்பார்? இதோடு நெஞ்சும் ஆண்டவருடைமை இன்பமாகும் உங்கத்தை நிறைவேறலாகும். கிருபை அடைந்த மரியாளே வாழ்வா. நமக்கென்று பாலகன் இத்தரை பிறந்தார், நமக்கென்று குமாரன் இவாக வந்தார். நமக்கென்று பாலகன் இத்தரை பிறந்தார், நமக்கென்று குமாரன் இவாக வந்தார். நமக்கென்று கருத்தவன் நிகழ்த்தினார். நமக்கென்று மன்னவன் மகிமை துறந்தார். கிருபை அடைந்த மரியாளே வாழ்வாய். கிறிஸ்து இயேசு சிசுவாக வருவார். பெண்களில் நீயே ஆசிகள் அடைந்தார். பெரியவர் குந்தகை அன்னை அறிந்தார். கிருபை அடைந்த மரியாளே வாழ்வாய். ஆயிரம் கோடி முத்தங்கை பொழிந்து ஆடி மகிழ்ந்திட வேண்டும். அழகா முருகா குமராயன நான் பாடி மகிழ்ந்திட வேண்டும். ஆயிரம் கோடி முத்தங்கள் பொழிந்து ஆடி மகிழ்ந்திட வேண்டும். அழகா முருகா குமராயன நான் பாடி மகிழ்ந்திட வேண்டும். அறுபடை வீடுகள் அமைந்த மலைகளின் தென்றல் தழுவிட வேண்டும். அறுபடை வீடுகள் அமைந்த மலைகளின் தென்றல் தழுவிட வேண்டும். நீ அருள் தர தோன்றிய திருநிலம் யாவிலும் நடந்து நலம் பெற வேண்டும். நீ அருள் தர தோன்றிய திருநிலம் யாவிலும் நடந்து நலம் பெற வேண்டும். அங்கு ஆயிரம் கோடி முத்தங்கை பொழிந்து ஆடி மகிழ்ந்திட வேண்டும். அழகா முருகா குமராயன நான் பாடி மகிழ்ந்திட வேண்டும். பழமுதிர் சோலையின் மரம் செடி கொடிமிசை பறந்திட சிறகுகள் வேண்டும். பழமுதிர் சோலையின் மரம் செடி கொடிமிசை பறந்திட சிறகுகள் வேண்டும். உன் கோயில்கள் கண்டு உன் திருவடி மலர்களை கும்பிட்டு பணிந்திட வேண்டும். உன் கோயில்கள் கண்டு உன் திருவடி மலர்களை கும்பிட்டு பணிந்திட வேண்டும். அங்கு ஆயிரம் கோடி முத்தங்கை பொழிந்து ஆடி மகிழ்ந்திட வேண்டும். அழகா முருகா குமராயன நான் பாடி மகிழ்ந்திட வேண்டும்.
त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. The two great mantras in the Veda are Mrityunjaya mantra and Gayatri mantra. Mrityunjaya mantra is chanted so that an armor of divine positive energy is created around you, which will prevent negative forces affecting you. Have you seen some people, when somebody says unpleasant, they get very, very hurt? And that is because when you don't have a positive energy field, then somebody making an unpleasant statement can affect you very deeply. There are two negative forces which can affect oneself. One, negative forces which you create by wrong thinking. Second, negative forces from the other. And these are the two forces which affect oneself. By chanting Mrityunjaya mantra, you create a powerful energy field so that one's negative forces and others' negative forces don't affect you. Reflect on this story. There was a person very, very sad, so sad, and I asked him, why are you sad? He said, because I have less land. I asked him, why do you want more land? He said, because I have more cows. So he wants more land so that the cows can graze. And I asked him, why you want more cows? Because I want more land. Why do you want more land? Because I have more cows. Thus we are caught in a vicious cycle, and in this vicious cycle our energy gets depleted, and by being depleted we find ourselves miserable and unhappy. This is a negative force we create around ourselves. Secondly, reflect on this statement. Thought can be given as an infection or an affection. Our mind is like a broadcasting station. We go on generating vibrations. And if thoughts are positive, you generate positive vibration. If thoughts are negative, you generate negative vibration. So if somebody is thinking negative about you, now negative forces will affect you, by which you get depleted. Therefore, by chanting Mrityunjaya mantra, negative forces from within yourself and negative forces externally both can be protected, and hence this great mantra, Mrityunjaya mantra. Mrityunjaya mantra is extremely powerful because of the vibration it creates. If you listen to the mantra, it has got musical notes, and these musical notes create a very powerful vibration. Now try to understand the meaning of this profound mantra, which is generally chanted when you are in difficulty, because in difficulty your energy is depleted and you have to energize yourself by creating this positive energy field. The mantra goes thus: Trayambakam. This is a mantra dedicated to Lord Shiva. If you see Lord Shiva, he has two eyes and also a third eye above the two eyes, which is the place called the Agnya Chakra, where the Hindus put Bindu. So the Lord Shiva is likened to a person who has three eyes. So Trayambakam, when it is said, the three-eyed Lord Shiva. Now what does it mean? The two eyes everybody has got. But a person who is enlightened, a person who is wise, has got a third eye, the eye of understanding, the eye of intuition, and through the eye of intuition you experience the world very, very differently. A person who is in an ignorant state of being will look at the world in an ordinary eye, but a wise person will look at the world and life from the third eye, and therefore Lord Shiva is called Trayambakam. Now, the two eyes represent the male and female energy of an individual.
there is a Hindu concept called Ardhanarishwara, where half is Lord Shiva and half is Parvati. And Shiva and Parvati, when joined together, it is called Ardhanarishwara or a Purna Purusha. What does it mean by that? There is a male energy in us, there is a female energy in us. Because every individual are born by our parents, parents being mother and father, so each one of us have a male energy and a female energy. Now the two eyes represents the male and the female energy of Lord Shiva. Now male energy represents for logic, female energy represents love. Male energy is always accomplishment oriented, female energy is very receptive oriented. Male energy is more in the masculine sense of achieving, female energy is very, very earthly. Now these are two energy fields. Now, when both these energy fields, the male and female, logic and love, your achievement oriented and deep acceptability, when these energies are merged, you will find, which represents both the eyes, then you will find when they are merged, immediately there is a transference of consciousness and the third eye starts opening up in an individual. Therefore, in ancient India, if you have observed, when a shishya comes to a master, when a student comes to a master, the master observes whether the individual is more male oriented or female oriented. Not in the physical sense, but in the energy field. Now, if he is male oriented, is always logical, then the guru initiates certain practices wherein the female energy, the Parvati in him, is increased. If you find the student very much, loving, very female oriented, then the master initiates spiritual disciplines so that the logic is enhanced. And thus initiation becomes a very private affair looking at their energy field. So we have to understand that these two energies have to be merged in an individual, and this is represented by Ardhanarishwara concept. When these two energies are merged, which represents the left and the right eye, and when they are harmoniously blend into a whole, in that very blending, in that very sangama, you will find an intuitive flash of understanding opens up, and that represents the Shiva's eye, the third eye. Even in management, people are talking of intuitive management. Looking at the world from a sensual mind, you look at the world very differently. When you look at the world from a sacred mind, which is opening the third eye, you look at life very differently. So Trayambakam, when it says three-eyed, when we are worshipping the Lord, we are reminding ourselves that the male and the female, the logic and love has to be merged, and in the merging you find something else opens up in an individual, the eye of intuition, and therefore Trayambakam, three-eyed Lord Shiva. So Trayambakam Yajamahe. Yajamahe means we worship. We worship. One should develop a worshipful attitude towards existence. Now somebody asked me the question, Swamiji, I do not know the Lord, so how can I worship the Lord? I have not seen him, therefore he does not exist. Then I told him, have you seen your great-great-grandfather? He said, no. Since you have not seen your great-great-grandfather, and according to your logic, therefore, he never existed at all. He laughed and says, yes, Swamiji, it's not possible. I said, in the same way, even though you have not seen your great-great-grandfather, still you know he existed at one point of time. In the same way, you have not seen the Lord, but still you know he exists. For the creation being intelligent creation, there must be an intelligent creator. And in order for the creator to create, he has to create from his own energy. When he created from his own energy, the whole existence has come from his energy field. Therefore, even though I have not seen him, I know he exists. And with this understanding, Yaja Mahe, we worship the Lord. Learn to worship the Lord, for creation being an expression of the Lord, so the Lord exists in and through the whole creation. Hence, in all our puja, you have to always do stuti,
praising the Lord. It is called stuti. Lalita Sahasranama, Vishnu Sahasranama. There are multiple ways to praise the Lord. Why praise the Lord? Because the more you praise the Lord, not that the Lord has to change, but you have to change. The more you appreciate the Lord, then you will develop an appreciating attitude towards life. So all our yajamahe we worship is always a stuti or praise towards the Lord. There's a cartoon I read wherein a person was praying and saying, "Oh Lord, all my prayers are not fulfilled, whereas my neighbor, he is praying and his prayers are fulfilled. Why my prayers are not fulfilled?" To which it seems the voice of the Lord came and said, "Your neighbor is not bugging me, whereas you are constantly bugging me." Most of our prayers appears to be bugging the Lord, reminding him what he should do to us. And if this is your attitude, that is not prayer. Prayer is really appreciating the Lord, and therefore it is all stuti. So yajamahe means we worship the Lord. We worship by constantly appreciating the Lord. Once you develop this attitude, then you will start appreciating your children, appreciating your wife, appreciating the whole beauty of existence. And through that appreciation, you will find the poetry of the infinite will be seen in a very intuitive plane. The next point we have to understand about worshipping. The more you worship as a part of appreciating the Lord, understand there is a principle called the law of three. The law of three says when you are doing something positive, automatically existence wise there is a negative force which will come. If you are very sensitive to life, you will see when you are doing something positive, automatically there's a negative force comes. Like every action has an equal and opposite reaction. When you're doing something positive, there is a negative force comes. So this the law of three says first force is positive. You will find always obstacles will come to you. There is a negative force. But if you continue being in the positive, in the prayerful tone, then the third principle will dawn. It is called the law of three. And the third principle, which we call grace, which will convert the second into the first force, and therefore the third principle is the law of grace. And hence it is necessary that we go on doing positive. Negative forces will come. By being positive, you are invoking the third force, and that third force is the law of grace, and hence yajamahe. So Trayambakam yajamahe sugandhim. Sugandhim means the fragrant being. Lord Shiva, representing whose consciousness has become Sham Mangalam Karoti iti Shivaha, means Sham Mangalam, that which is creating auspiciousness, and he is called Sugandhim, means fragrant being. See, a person is fragrant if his energy field is very, very pleasant and beautiful. If you look at an egoistic person, his whole energy field stinks. But if you look at a person who is non-egoistic, you will find his energy field is very, very fragrant. In Sanskrit, you say, from ahankara, you have to transform yourself to asmita. Ahankara means an egoistic I. Asmita means an innocent I. Once when there is an innocent I, there is a fragrance of well-being around you. A flower spreads fragrance irrespective of who goes to the flower. A non-egoistic person, which represents asmita, which is an innocent I, is always sugandhim, is always fragrant. So therefore, the spiritual path is transforming from ahankara to asmita. If you look into people's life, people are unconsciously very, very egoistic, and some people are consciously egoistic. They fail to realize the more you are egoistic, the more you stink. People feel very repelled from you. It seems a person went to a party with his boss and he wore a very dirty socks, and the boss felt very stinking smell, so he told his subordinate, when you come from a party, you should wear clean socks. So tomorrow also there is a meeting, don't wear these dirty socks because it stinks. The next day, again, the boss found there was a stinking smell. The boss told his subordinate, you have worn again the dirty socks.
To which the subordinate tells the boss, "No boss, I've worn a new socks. See, my old socks is in my pocket." So like this, people's ego is hidden somewhere. And when ego is there, one stinks. So when Lord Shiva said as Sugandhim, he represents no ego, and if there is no ego, you will be a fragrant being. I have always observed when I look into people's life, when you are egoistic, you always experience deficiency in life. My experience working with people have been, people are unhappy because there is greed to be somebody and there is a fear of being nobody. That greed to be somebody will always make people empty and void. And when they're empty and void, you will find life becomes unhappy. Greed has no limitation. And therefore Mahatma Gandhi said, there is sufficiency in this world for man's need and not for man's greed. Listen to this example. The son sends some pills to the mother and says, "Mummy, you always wanted to be young. Now take 2 pills and you will find you will be so many years younger." And the pills were sent to his mother. Then after a few months, the son goes to see his mother and sees the mother has become so young, very, very pretty. At the same time, she has got a young child. And the son is shocked and says, "Mummy, the pills has worked so interestingly, you have become young, and not only that, you have given birth to a child." To which the mother says, "You idiot, you told me to take 2 pills. I gave 3 pills to your father has become a child." No, when you are greedy, you mess up everything in life. And therefore, when ahankara is transformed into asmita, you will become sugandhim, means a fragrant being. Trayambakam yajamahe sugandhim pushti vardhanam. Pushti vardhanam, pushti means nourishment, vardhanam means growth. So therefore, constantly nourishing yourself in the field of a growing being. One should always be constantly growing. Growing where? Not growing in money, in power, not in name, not in fame, but growing in silence. The real growth of an individual is in the space of silence. And therefore all Vedic mantras end up in Shanti, Shanti. So the real growth, Pushti Vardhanam, is the more you are silent, the more you are relaxed. In life, you have to be very silent and very relaxed. Silent and relaxed. In what sense of the term? Just look at a lotus. The lotus exists in muddy water. But from the muddy water, it grows into such a beautiful flower. So too in this world, in this muddy water of this world, where there is anger, jealousy, hatred, cutthroat competition, can we be like a lotus in that muddy, tense world? Like a lotus, can we flower forth as an individual? And that is the real growth. In the hustle and bustle of life, if we can remain calm, serene and tranquil, then you will find a person is really growing. If you observe a good swimmer who can swim in the sea, when there's a huge wave, and if he fights with the wave with fear and with tension, he'll find himself tremendously victimized. A good sea swimmer knows when there's a huge wave, how he can just relax and go with the flow of the wave without any fear and without creating any conflict with the wave. Then you will find he can just glide through the wave and it becomes a great experience. In the same way in life, there are huge waves of difficulty which emerges. But if we fight with it, if we create fear and tension, the more you resist, it persists. And therefore, to be relaxed, to be silent is the real growth of an individual. Pushti Vardhanam. The more you are relaxed physically, emotionally, intellectually and spiritually, and from that relaxation and from that silence, a different order of intelligence will emerge. And in that order of intelligence, your experience of life will be from wisdom and not from sheer dry knowledge or dry logic. Listen to this beautiful story. The monk was meditating and suddenly the frogs were croaking.
So the monk gets up, opens the window and tell, "Oh frogs, can't you realize a monk is meditating and your noise is disturbing?" The moment the monk said, the frogs stopped croaking. Then he sat down and meditated. And as he was meditating, he heard the voice from the heaven, and the voice said, "You have disturbed the prayer of the frogs." Then the monk realized, the frogs croaking was also the frog's prayer. So he opened the window and told, "Oh frogs, continue your prayer." And then he sits and meditates, and then he realizes the prayer of the frogs has deepened his prayer. The more you are silent, you will find from silence the real growth opens up. From silence, the real intelligence opens up, not from your dry logic. And this is the spiritual dimension, Pushti Vardhanam. So, Trayambakam Yajamahe Sugandhim Pushti Vardhanam Urva Rukamiva Bandhanat Mrityo Mokshiya Mamritat. Means, like a pumpkin, how it exists in the creeper, at the same time when the pumpkin detaches itself from the creeper, it appears it is existing the creeper, at the same time inwardly detached. In the same way, we have to live in this world, be in the world like a pumpkin with the creeper, but when it becomes ripe, how it detaches but appears it exists. In the same way, we have to be in the world but inwardly disidentified, and only then you will be a victor over death. So can we live in the world without being affected by the world, is what is meant by this expression. In the life of Ramakrishna Paramahamsa, we find a great scholar was very jealous of Ramakrishna Paramahamsa. He went there to defeat him in a discussion. He was a great logician. Ramakrishna Paramahamsa was one of the greatest mystics India has ever produced. And he was full of devotion, he was not a scholar. So when the scholar went to defeat him in a discussion, Ramakrishna Paramahamsa invited him, told him to sit down, and the discussion was going on. And this logician, step by step, he proved how God does not exist. And Ramakrishna Paramahamsa went on appreciating the logic and the poetry of how God does not exist. Then the scholar got so confused and he said, "Do you know what I am doing? I am pulling the carpet on which you are standing." To which Ramakrishna Paramahamsa said, "I know that. Right, the way you are logically proving God does not exist, I see God in your logic." Now, Ramakrishna Paramahamsa was so disidentified whether people are trying to prove him wrong or right. Because he is able to disidentify, he was able to operate from that order of intelligence. That's why milk, when it is churned properly, it becomes butter. And when that butter is put in water, the butter starts floating on water. But if the milk is not churned and put in water, it becomes one with the water. Same way we have to churn our life. Our life is like a milk and the world is water. If you don't churn it with devotion and understanding, then you will just become one with the world. But if you churn this milk of life with bhakti, with devotion, then it will become butter. And the butter, when put in water, starts floating on water. Now, if we can remain disidentified with happiness and sorrow, with pleasure and pain, with like and dislike, with all these opposites, if you can be disidentified like a pumpkin, how disidentified with the creeper when it becomes ripe, when that happens, you will become free from bondage. Urva rukamiva bandhanat mrityoho mukshiya ma amritat. Ma amritat, from immortality, don't liberate me, but liberate me from death. Death happens when you identify. Look at a river. The river goes on flowing, and ultimately it merges in the ocean. If water becomes ice, then the ice can never be flexible. So can we be like a river flowing without any attachment, and then you will find you will merge with the ocean. And hence, ma amritat, from immortality don't liberate me, from bondage liberate me. And the real bondage is when you identify. Disidentification happens when you understand nothing is yours, everything is thine.
And when you have the deep trust, you'll never identified with your happiness, with your unhappiness, with your success, with your failure. And this disidentification is in fact immortality. This in fact is enlightenment. Now this is the whole meaning of this mantra. Now how should you practice it? Now early morning when you get up and having taken your bath, take a glass of water and sprinkle water especially around your house, in and through your house, by chanting Mrityunjaya mantra. Because understand, if they are negative people, they can also be negative souls. And these negative souls called Sukshma Sharira can affect a person. If they are living people who are bad, they can be dead souls also who are bad. So the practice is you take water, energize the water with Mrityunjaya mantra and do proshana, sprinkle it throughout the house so that negative souls don't affect an individual by chanting Mrityunjaya mantra. Having thus energized your house, sit down and chant Mrityunjaya mantra and create a powerful protective energy field around you. Then you will find negative people will not affect you and negative souls also don't affect you. Thus the deep belief is when you chant Mrityunjaya mantra, there's an armor of divine energy created so that you won't be a victim of negative forces within you and outside you. May God bless you all.